வணக்கம் 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 அன்பான நேயர்களே. மிஸ்யோ மேடம், சரியா சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். பிரெஞ்சு மொழி பேசுறதுக்குள்ள போதும்னு ஆகிறதுங்க. எப்படியோ பழகணும்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டு கொண்டாட்டம் பாரிஸ் பிரான்சில் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டிருப்பீர்கள்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் நிறைய கொண்டாட்டங்களை நாம பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்று நாம சந்திக்கவிருப்பது தம்பதிகள். இவர்கள் இருவருமே நடனமணிகள், அதாவது ஒரே துறையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். கணவராக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்கும்னா, நம்ம வேலைக்கு போயிட்டு வருவோம், பிறகு வீட்டில் சந்திப்போம், பிறகு வேலைக்கு போவோம், பிறகு வீட்டில் சந்திப்போம். வீட்டில் மட்டும்தான் கணவராக இருப்பார். வேலை செய்யும் பொழுது அது வித்தியாசமான ஒரு சூழ்நிலையாக இருக்கும். ஆனால் சிலருக்கு கொடுப்பனன்னு சொல்லலாம். எப்படின்னா, வீட்டில் மட்டுமல்ல, நாம நாட்டம் செலுத்தும் மற்ற பணியிலும் அவரோடு சேர்ந்து அல்லது அவளோடு சேர்ந்து நான் ஒரு பணியாற்றும் பொழுது அது ஒரு வித்தியாசமான அனுபவம். கோவர்க்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? சக ஊழியர், நம்மோடு பணியாற்றக்கூடிய சக ஊழியராக கணவர் இருக்கும் பொழுது அல்லது மனைவி இருக்கும் பொழுது வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படுகின்றது என்பதனை பற்றி இன்று கலந்து கொள்ளும் நம்முடைய நேயர்களிடமிருந்து கேட்டு அறிந்து கொள்வோம். நாம சந்திக்கவிருப்பது கீதன், ஜனனி. முதலில் கீதனை அழைப்போம். நன்றி கீதன், கலந்து கொண்டமைக்கு. சொல்லுங்க கீதன், உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ சகோதரர்கள் எத்தனை பேர்? திருமணமாகி எத்தனை ஆண்டுகள்? நாங்கள் மொத்தம் சகோதரர் 3 பேர். நான் 3வது, 2 அக்காமார். கடைக்குட்டி. சொல்லுங்க. நான் இங்கே அக்காவும் நானும் இங்கே இருக்கோம். இன்னொரு அக்கா டென்மார்க்கில் இருக்கா. நான் கல்யாணம் செஞ்சு இப்போ கிட்டத்தட்ட 8 வருஷம் இருக்கும். சரி, நீங்க நல்ல புகைப்படம் எடுப்பீங்க, இயக்குனர், நடனம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு டான்சர். அதுக்கு பிறகு தான் இந்த டான்ஸ் மூலமாக கேமரா, எடிட்டிங், டைரக்ஷன் சொல்லி தொடங்கினேன். இப்போ ஃபுல்லாகவே அந்த ஃபீல்டில் தான் இருக்கேன். கிளிப்புகள் எடுக்கிறது, திரைப்படங்கள் எடுக்கிறேன்னு சொல்லி எப்படி செய்ய ஃபோட்டோகிராஃபராக இருக்கேன். எப்படி நடனத்தில் ஈடுபாடு வந்தது? நடனம் என்று சொல்லும் பொழுது வெஸ்டர்ன், நவீன நடனம் இல்லைங்களா? சொல்லுங்க, எந்த வயசுல தொடங்குனீங்க? சின்ன வயசுலேயே ஆரம்பமானுச்சு. ஃபர்ஸ்ட் எனக்கு ஆர்ட்ஸில் தான் இன்ட்ரெஸ்ட். ஓவியத்தில் இன்ட்ரெஸ்ட். ஓவியம் தான் கிளாஸ். நாங்கள் நான் ஸ்ரீலங்காவில் இருக்கும்போது ஓவியம் தான் கிளாஸை தொடங்கினேன் ஃபர்ஸ்ட். அது என்னவோ தெரியலை. எங்களோட அம்மா பரதநாட்டிய டீச்சர். ஸோ அவங்க 8 வயசுலேயே நான் இழந்துட்டேன். ஒரு டைம் அது எப்படி என்ன ஆர்ட்ஸில் இருந்து நான் எப்படி டான்ஸுக்கு மாறினான்னு தெரியலை. டான்ஸுக்கு பரதநாட்டியம் பழகணுமென்ற ஒரு ஆசை. அப்படி பரதநாட்டியம் பழக வலிக்கிட்டு தான். அப்படி பழகும்போது எனக்கு எங்களோட அம்மா என் கூட இருக்கிற ஒரு ஃபீலிங் இருந்தது. ஸோ அதுலேருந்து அப்படியே டான்ஸ் கன்சியூம் பண்ணி இங்கே வந்த பிறகு அந்த பரதநாட்டியம்ன்றது வெஸ்டர்னாக மாறி இங்கே இதுக்கேற்ற மாதிரி நான் இங்கே சேர்ந்த குரூப்பில் இருந்து அப்படி மாறி வெஸ்டர்னாக இருந்துச்சு. ஆனால் பரதநாட்டியம் எனக்கு எப்போவுமே ஒரு பேசிக்காக அது ஹெல்ப்பாக இருக்குது. ஃபியூஷன்ஸ்லாம் நிறைய செய்வீங்களே. ஃபியூஷன்ஸ் சொல்லும் பொழுது இந்த கதம்பமாக பரதநாட்டியம், அது மட்டும் இல்லாமல் நவீன நடனம், இரண்டும் சேர்ந்து செமி கிளாசிக்கல். அப்படியெல்லாம் வித்தியாசமாக. அதான் பரதநாட்டியம் எனக்கு மேக்ஸிமம் ஹெல்ப்பாக இருக்குது. எல்லாம் அப்படி ஒரு 2 மிக்ஸ் பண்ணி செய்கிறதுக்கு கூட மாதிரி மற்ற கதைகளாக இல்லாட்டி ஒரு ஸ்டோரி செய்யணுமா இருந்தால் கூடுதலாக சில டைமில் பரதநாட்டியம் மூமெண்ட்ஸுகள் அப்படியானதுகள் எல்லாம் தேவைப்படும். அந்த வகையில் பரதநாட்டியம் எனக்கு நிறைய ஹெல்ப்பாக இருக்குது. வெரி இன்ட்ரெஸ்டிங். ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். இதே சுவாரஸ்யம் அவருடைய மனைவியிடமும் இருக்கும் என்று நம்புகின்றேன். இனி என்ன, ஜனனியை அழைப்போமா?
நன்றி ஜனனி வந்தமைக்கு. ஜனனி கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது அவங்களுடைய அழகான அந்த சிரிப்பு. எப்போதுமே சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? உங்களுக்கும் அழகான சிரிப்பு தான், ஆனா அவங்களுக்கு உங்க சிரிப்பை விட அழகான சிரிப்பு. சொல்லுங்க ஜனனி, உங்களை பற்றி சொல்லுங்க. உங்களுக்கான ஒரு குடும்பம் உருவாகி விட்டது, ஆனா அதற்கு முன்பதாக அம்மா அப்பா சகோதரர்கள் எத்தனை பேரை சொல்லுங்க? அம்மா அப்பா 2 பேரு, 2 அண்ணா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி. 5 பேர் வீட்டுல. 5 ஐவர். எஸ். நீங்க இங்கே பிறந்து வளர்ந்தவரா? தமிழ் வந்து எப்படி வீட்டுல பேசுவாங்களா? ஆனா எங்களுக்குள்ள ஃப்ரெஞ்ச் தான். நண்பர்களுக்குள்ள பிரெஞ்சு தான் அதிகமா பேசுவீங்க. அது எங்கேயும் இருக்கிற ஒரு விஷயம் தானே. லண்டன்லயும் சரி, சுவிட்சர்லாண்ட்லயும் சரி, அதுதான். ஆனா எப்படி தமிழ் எழுத படிப்பீங்களா? வாசிப்பேன், கொஞ்சம் எழுதுவேன். கொஞ்சம் எழுதுவேன்னு சொல்றதே வந்து பெரிய விஷயம் இல்லையா? வாசிப்பீங்க. அப்ப எப்படி தமிழ் வகுப்புகளுக்கு அம்மா அனுப்பி வச்சாங்களா? அம்மா படிச்சு. பெரிய விஷயம். சரி, இப்போ முழு நேரமா ஏதாவது தொழில் செய்து கொண்டு இருக்கிறீங்களா? என்ன செய்துகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஃபார்மசியில் வேலை செய்யணும். அதை தவிர்த்து நடனம் எல்லாம் எப்படி நாட்டம் வந்தது? அது சின்னல துவங்கியிருக்க பரதநாட்டியம், அப்படியே வெஸ்டர்ன். எப்படி நீங்க பாரம்பரிய நடனம், பரதநாட்டியம் இவையெல்லாம் கற்றுக்கிட்டீங்களா இல்ல வெஸ்டர்ன் சின்ன வயசுல இருந்து? சின்ன பரதநாட்டியம் பழகி வெஸ்டர்னுக்கு இருவரும் எப்படி சந்தித்தீர்கள், எங்கு சந்தித்தீர்கள் என்பதனை முதலில் அவர் சொல்லட்டும். கீதன். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பஸ்ஸுக்குள்ளே இங்கேருந்து வந்து பெல்ஜிக்கு நாங்கள் அந்த இதுகள் எல்லாம் அந்த இந்த எங்களோட என்னென்னு சொல்லுங்கள், பெல்ஜிக்கு இங்கேருந்து எல்லாருமா கூட்டமாக போனால் அதில் டான்ஸ் குரூப் இல்லை ஒவ்வொரு குரூப்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து எங்களோட ஈழத்துக்காண்டி பெல்ஜிக்கில் வந்து ஒரு கோரிக்கை நிறைவேற்றுறதுக்காண்டி பஸ்ஸில் போய் கொண்டு வந்தோம். அந்த பஸ்ஸில் ஃபர்ஸ்ட் டைம் சந்தித்தது. ஆனால் பெருசா இல்லை, கதைக்கு காதல் வந்து அப்ப வரலன்றீங்க? அப்படி இல்லை, ஜஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் சந்திப்புன்னு சொல்லலாம். அது அப்புறம் எப்படி காதல் மெல்ல மெல்ல மலர்ந்தது? காதல் திருமணம் தானே? அதுக்கப்புறம் வந்து எங்களோட டான்ஸ் குரூப்பில் வந்து சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகி 2 பேரும். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து அப்படி அடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாம் போனது. ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து அடுத்த சரி, நீங்க சொல்லுங்க ஜனனி. அவர் சொல்லிட்டாரு உங்க பங்குக்கு. எப்படி அவருடைய காதலை வெளிப்படுத்தினாரு? முதல்ல அவர் சொன்னாரா இல்ல நீங்க சொன்னீங்களா? அவங்க சொன்னாங்களா? தெரியலையா? இல்ல பொய் சொல்லி 2 பேரும் மறைக்கிறீங்களா? ஒரு ஒப்பந்தத்தோடு வந்தீங்களா? அப்படி இல்லை, யார் சொன்னு ஞாபகம் இல்லை. சொல்லி தானா வந்து ஆனா தெரிஞ்சிருச்சு உங்க 2 பேரும் காதலிக்கிறீங்கன்னு. பரவாயில்லையே, தெய்வீக காதல் ஆயிடுச்சு இது. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் இவங்க என்ன பார்க்கும்போது பார்த்தா அந்த பஸ்ல இறங்கி போகும்போது எனக்கு பாய் கூட சொல்லல. அவ்வளோத்துக்கு என்ன வந்து இவரெல்லாம் அப்படி இந்த மாதிரி ஒரு 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 வெறுப்பு அப்படி இருந்துச்சு. ஊடலில் தொடங்கிய காதலோ நல்ல வித்தியாசமா இருக்குதே. சண்டையில தொடங்கி பிறகு சமாதானத்தில் போய் முடிந்தது. சண்டேன்னு இல்லை, என்னை பார்த்து என்னோட அபிப்பிராயம், அவங்களோட அபிப்பிராயம் வந்து டிஃப்ரெண்டாக இருந்தது வெளியாக பார்க்கும்போது. அதுக்கு பிறகு என்னோட பழகும் போது என்னோட உண்மையான அப்படியா சொன்னேன் நானு? அப்படியா? நீங்க பிரெஞ்சு பாஷையிலலாம் பேசக்கூடாது, எனக்கு புரியாது. சரியா? நீங்க சொல்லுங்க, எப்படி தொடக்கத்துல அவரை பார்க்கும் பொழுது என்ன தோணுச்சு? அதுக்கப்புறம் எப்படி காதல் வந்தது? என்ன அவர்கிட்ட உங்களை ரொம்ப கவர்ந்தது? ஒண்ணுமே என்னங்க இது, கல்யாணம் பண்ணி 8 வருஷத்துக்கு அப்புறம் ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா எப்படி? ஏதாவது முதல் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கொஞ்ச காலம் அப்படியே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். பிறகு அட்டென்ஷன், அஃபெக்ஷன், காதெல்லாம் மலர்ந்து விட்டது. ஏன் இங்கே பிறந்தவர் நீங்க, இங்கே வளர்ந்தவர் நீங்க, இங்க உள்ள பாரம்பரிய
பாரம்பரியம் தான் உங்க தழுவி வளர்ந்திருப்பீங்க. அப்படி இருக்கும் பொழுது அங்கு இலங்கையில இருந்து வந்த ஒருவர் உங்களுக்கு ஒரு அந்நியனாகத்தான் தெரியக்கூடியதாக இருக்கும். இது வந்து பொது கருத்து, அனைவருடைய வாழ்க்கையிலும் இது நடக்கும் அப்படின்னு சொல்ல வரல, அதை வர நம்ம நேயர்களிடம் சொல்லிடணும். ஆனா பொதுவாக இதுதானே, வெளிநாட்டில இருந்து ஒருவர் வருவதாக இருந்தாலும் அவர் நம்மினமாக இருந்தாலும் அவர் வேற மாதிரியான கலாச்சாரத்தில் வளர்ந்திருப்பார். அப்போ ஒரு அந்நியன் மாதிரி நமக்கு தோணும். அப்ப ஏன் பரவாயில்லை இவரை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு உங்களுக்கு தோணுச்சு? அதான் லவ். அதான் லவ். காதலுக்கு கண்ணு இல்லை, காதல் குருடு. சரி, இருவரும் சேர்ந்து நடனம் ஆடி இருக்கீங்களா? உங்களுக்கு நீங்க சின்ன வயசுல இருந்தே தொடங்கி இருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்க. 2 பேரும் ஒரே குழுவில் இருந்திருக்கீங்களா? குழுவில் நடனம் ஆடி இருக்கீங்களா? நான் தனியாக தான் ஆடினேன் கொஞ்ச காலம். பிறகு கொஞ்சம் ஒரு 18-19 தான் குரூப். 18-19 வயசுல தான் வந்து அப்ப வந்து உங்க பெற்றோரிடம் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே பிறந்து வளர்ந்த பொண்ணா அப்படின்னு ஏதாவது சொல்லியிருந்தாங்களா? அப்படியேண்டு இல்லை, அம்மா இல்லை அப்பா கூட. இதனால் அப்பா வந்து என்னோட நான் குள்ள வந்து என்னோட டெசிஷன். மன்னிக்கவும், அம்மா இல்லை என்பதை நான் மறந்துட்டேன். நீங்க தொடக்கத்திலேயே சொல்லியிருந்தீங்களே 8 வயதுல அம்மாவை இழந்துட்டீங்கன்னு. மன்னிக்கவும், சொல்லுங்க. அப்பா ஆன்டியாக்கள் அம்மா தான் கூட எனக்கு டெசிஷன் எடுக்குது. அம்மா வந்து என்ன செல்லமாக தான் வளர்த்தது. நான் என்ன கேட்டாலும் என்ன இருந்தாலும் ஒன்று சொல்றது. அப்ப அம்மா பெரிய ரகலை பண்ணியிருப்பாங்களே, அங்கத்த பொண்ணா அப்படி இல்லை, அம்மா கூட எனக்கு சப்போர்ட் பண்ணபடியாக தான் எனக்கு இந்த ஓகேன்ற மாதிரி. இப்போ ஓகே ஆண்டியா சந்திக்கணும்னு சொல்லி கேட்டு சந்திச்சு எல்லாம் கதைச்சு அப்புறம் ஓகே. இதுல என்ன விஷயம் அப்படின்னா, அங்க உள்ள பொண்ணா அப்படின்னு நாம சொல்லும் பொழுது தவறாக சொல்ல வரல நானு, அதுதான் உண்மை. அங்க உள்ளவர்கள் அங்க அவங்களுடைய கலாச்சாரம் வேறுபட்டிருக்கும், வித்தியாசமா இருப்பாங்க. நாம நமக்குள்ளேயே பார்த்துக்கோமே என்ற மனப்பக்குவத்தோடு வாழ்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இங்க உள்ள தமிழர்கள், இங்க உள்ள பிள்ளைகள் இங்கேயே பிறந்து வளர்ந்திருந்தாலும், இந்த நாட்டில் வளர்ந்திருந்தாலும் நம்முடைய பாரம்பரியம் கலாச்சாரம் இவற்றிலிருந்து விடுபடவில்லை என்றுதான் நாம இங்க சொல்ல வரணும். அததான் நான் சொல்ல வரேன். அதனால அவங்களுடைய பார்வை வேறையா இருக்கலாம், ஆனா பழக பழகத்தான் நாம அதை புரிஞ்சுக்குவோம் இல்லையா? கல்யாணம் பேச்சு கல்யாணம் எல்லாம் எப்படி நடந்தது, எங்க நடந்தது? இவங்க ஜனனி அவன் அப்பாட்ட சொல்லி அவன் அண்ணா வந்து என்ன சந்திக்கணும்னு சொல்லி ஒரு இது நடந்துச்சு. அண்ணா வேட்டியை வரைஞ்சு கட்டிக்கிட்டு வந்தாரா? அப்படியா? ஃபர்ஸ்ட் டைம் அண்ணா என்னத்தை சந்திக்கணும். அண்ணாவுக்கு அப்ப வந்து உங்களை தெரியாது? தெரியாது. நீங்க ஃப்ரெண்ட்லியா தெரியும், ஃப்ரெண்ட்லியா நான் அவங்க வீட்டை போயிருக்கேன். ஃப்ரெண்டோட தங்கச்சியை சைட் அடிச்சிங்களா நீங்க? இல்ல இவாவை நான் ஃப்ரெண்டா இருக்கும்போது இவங்க வீட்டை நான் போயிருக்கேன். அவங்க அம்மாக்கெல்லாம் தெரியும் நான் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட் இவாவோட. ஸோ அவங்க வீட்டை போயிருக்கேன், என்ன தெரியும். பட் ஆனால் லவ் அண்ட் பிறகு வந்து சில கேள்விகள் அப்படின்னு இதில் இருக்கும்போது அவங்க அண்ணா வந்து என்ன சந்திக்கணும், என்னை கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்கணும், மனுஷனுக்கு முதல் பயமாக தான் இருந்தது. அண்ணா எல்லாம் ஆள் பார்க்கறதுக்கு பெருசா நல்ல உயரமா கும்பு பழகு அப்படி. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டைம் சந்திக்கிறேன், கொஞ்சம் பார்த்து தான் போனான். ஆனால் ஓகே, என்னை பற்றி, என்னோடய ஃபேமிலி பற்றி, என்னோடய குணம், ஃபேமிலியோட எப்படி என்ன மாதிரி அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவருக்கு பிடிச்சிருந்து ஓகேன்னு சொல்லிச்சினேன். பிறகு எங்களோட பக்கத்தால் இங்கே இருந்து நாங்கள் ஜெர்மனியில் போய் எங்களோட இந்தியாக்கள் டென்மார்க்கில் ஜெர்மனில் ஒரு ஃபேமிலி. ஸோ நாங்கள் 2 எல்லாம் ஒரு இடத்துல சந்தித்து உண்டாயிரண்டு கதைச்சு ஃபேமிலிக்கு. சரி, அண்ணன் போய் விசாரிச்சு தங்கச்சிக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா நீ யார், எவர், உன்னுடைய வரலாறு எனக்கு தெரியணும் அப்படி என்பதற்காக சோதனை செய்திருக்கின்றார். நல்ல மாதிரி கல்யாணம் பண்ணிட்டாங்க. 8 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஒரு சிறிய இடைவேளையின் பிறகு இணைந்து கொள்வோம். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. IBC தமிழ் வழங்கும் எங்கள் வீட்டு கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றீர்கள் கீதன், ஜனனி. சற்று முன்பு சொல்லிட்டு இருந்தீங்க, அண்ணன் வந்து பார்த்தாரு, எல்லாம் விசாரிச்சாரு, நீங்க நல்ல நண்பர்களாக இருந்தீங்க, அது உங்க பெற்றோருக்கு தெரியும். திடீர்னு வந்து இவரை நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லும்போது பெற்றோர் எப்படி அவங்களுடைய உணர்ச்சி, உணர்வு எப்படி இருந்தது?
ஒரு சின்ன டவுட் இருந்தது ஏற்கனவே. ஏன் டவுட் இருந்தது? ஏண்டா நெடுக வீட்டை கூட்டின்னு வந்தேன் நான் 2 தடவை. ஆஹா, தெரியும் கொஞ்சம் கதைக்கிறது கூட. அடிக்கடி தம்பி எல்லாம் கொஞ்சம் டவுட் பண்ணி சந்தேகப்பட்டுட்டாரு. இது ஏதோ நடக்குது, சும்மா ஃப்ரெண்ட்ஸ் இல்லையே, சும்மா நண்பர்கள் இல்லையே, சும்மா கூட்டாளி இல்லையேன்னு. இப்படியா வெளில நான் டெலிஃபோனில் நிற்கிறது, லேட்டாக ஃபோனில் நிற்கிறது, ஏதோ எங்கேயோ இருக்குதுன்னு சந்தேகம் வந்துருச்சு. ஆனால் அந்த ஷேர் பண்ணல. அம்மா என்ன சொன்னாங்க, அப்பா என்ன சொன்னாங்க? அண்ணாவோட கதைச்சிட்டு சொல்கிறேன். அப்போ உங்களுடைய டிசிஷன் மேக்கர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் அண்ணனிடம் இருந்தது. அவங்க வந்து கூடுதலாக எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி அண்ணா எல்லாரும் இப்போ தனியாக அப்பாண்டு தனியாக டிஸ்கஸ் பண்ணாமல் நானும் அப்போ ஃபர்ஸ்ட் அவங்க வீட்டில் இவா தான் கல்யாணம் லவ் சொல்லியிருக்காங்க. அப்போ எல்லாருமா கதையை டிஸ்கஸ் பண்ணி அதில் தான் அவங்க அண்ணா என்னை சந்திக்கணும். முதல் திருமணம் என்று வரும் பொழுது நிச்சயமாக பெற்றோருக்கு அந்த பதற்றம், பரபரப்பு, பதற்றம், பொண்ணை கட்டி கொடுக்குறோமா என்ற அதிர்ச்சி வேற ஒரு பக்கம். முதலில் பெண் வேற வீட்டுக்கு போகிறாங்களா எல்லாம் கலந்த ஒரு கலவை தானே அது. அந்த உணர்வு நிச்சயமாக பெற்றோருக்கு அந்த உணர்வு இருக்கும். எப்படியோ கல்யாணம் பண்ணியாச்சு. கல்யாணம் எங்க நடந்தது? பிரான்ஸ்ல. எப்படி போனது கல்யாணம்? நிறைய பேர் வந்திருந்தாங்களா? சொல்லுங்க. 250 பேர் ஒரு நார்மலாக சிம்பிளாக ஒரு நார்மல் ஹாலில் தான் செஞ்சது. ஆனால் ஃபுல் இப்படி தான் இருக்கணும் அதெல்லாம் வந்து நாங்களே பார்த்து நாங்களே ஓடி ஒவ்வொன்றையும் பார்த்து இப்போ அதை வந்து ஒருத்தட்ட கொடுத்துட்டு நாங்கள் இதாக இருக்கில்ல ஃபுல்லாக வந்து 2 பேரும் டிசைட் பண்ணி எங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக ஒரு ஆள் வந்து அது மேக் பண்ணாது. அப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு இதில் இப்படி வேணும், இதில் இப்படி இருக்கணும், இந்த மாதிரி போகணும் அப்படி இப்படின்னு சொல்லி ஃபுல்லாக வந்து நாங்களே டிசைட் பண்ணி பார்த்து செஞ்சது. ஃப்ரெண்ட்ஸுன்ற ஹெல்ப் பண்ணுறது மேக்ஸிமம் இருந்தது. ஃபுல்லாக சர்வீஸ்லேருந்து டெக்கரேஷன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து எங்களுக்கு கூடலாம் அந்த கல்யாணம் வீடு வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸிமம். அந்த கல்யாண வீட்டுக்கு பிறகு வந்து ஃபேமிலி மேக்ஸிமம். ஏன்னா எல்லோரும் வந்து அதுக்கு அந்த கல்யாண வீட்டுக்கு வந்து நின்ற பிறகு நிறைய ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அந்த இரவே அங்கேயே தங்கி இருந்த ஹோல்லேயே படுத்து விடியெலும்பி இப்போ உடுப்பு மாற்றிட்டு வந்த அளவுக்கு கூட ஃப்ரெண்ட்ஸ் இருந்துரு. ஏன்னா சில சுச்சுவேஷனால அப்படி தங்க வேண்டியிருந்தது. ஸோ அப்படி ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். நீங்கள் சொல்லும் பொழுதே வந்து நான் கொஞ்ச நேரம் கற்பனை செய்து பார்த்துட்டேன். நண்பர்கள், உற்றார், உறவினர்கள் சூழ அந்த திருமணம் எவ்வாறு இடம்பெற்றிருக்கும் அப்படின்ட்டு எனக்கே கற்பனை செய்து பார்க்க முடியுது. நண்பர்கள் இருக்கும் பொழுது அது ஒரு வித்தியாசமான வந்து சர்வீஸ் பண்ணுறது எல்லாம் வந்து இப்போ ஒரு ஆக்கில் பே பண்ணி அவங்கள விடலாம். ஆனால் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்து அவங்க பார்த்து நாங்கள் அவங்களுக்கு தெரியும் நாங்கள் எப்படி சர்வீஸ் பண்ணணும், யார் எங்களோட ஃபேமிலி, அப்போ அவங்களை எப்படி கவனித்து கொள்ளணுமென்று அவங்கள ஒரு கல்யாண வீடுன்னும் போது கவனித்து கொள்கிற விதங்கள் முக்கியம். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உண்மையாக சொன்னாலும் பேரெல்லாம் வந்து உண்மையாக இது அவங்க அதை கொடுத்து அதை கழுவி கொண்டுருந்தாங்க. ஒரு டைம் நான் பின்னாடி பார்க்கும்போது செட்டெலாம் கலட்டிட்டு கழுவி கொண்டு ஹோப்பெல்லாம் கழுவி கொண்டு வந்தாங்க. அவ்வளோத்துக்கு இதாக இறங்கி ஒர்க் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து ஃபேமிலிக்கும் ஒரு சந்தோஷம் இருந்தது. அதை வந்து நண்பர்கள்னு சுற்றி கொண்டு இல்லாமல் அவ்வளோ நண்பர்ஸும் வந்து ஒரு முக்கியமான இடத்துல இம்பார்ட்டன்டாக செய்கிறது வந்து எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமாக இருந்தது. அது அவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டாக இருந்தது. அவங்க கூட நின்று நீங்கள் எவ்வளவு அழகாக சொல்லியிருக்கிறீங்க. அந்த காட்சி தொகுப்பு எவ்வாறு இருக்கும்னு அறிந்து கொள்வதற்கு என்ன போல நம்ம நேயர்களும் ஆர்வத்தோடு இருப்பாங்கன்னு தெரிகிறேன். ஆனால் அவங்க கோப்பையெல்லாம் கழுவி கொண்டிருக்கிறதோ தொகுப்புல இருந்தா நல்லா இருந்திருக்கும்னு சொல்ல வரேன்ப்பா. இல்லை அது அந்த விஷயம் வந்து எனக்கு ஒரு இந்த மைண்டில் பதிஞ்ச ஒரு விஷயம். ஒரு டைம் நான் உள்ள அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கிச்சனுக்கு போய் பார்க்குறேன். எல்லாம் கலட்டிட்டு அது வந்து நாங்கள் வந்து பிளாஸ்டிக் கோப்பையில் அப்படி வந்து இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்டாக செய்வோம். ஒரு உண்மையான இதில் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கணும், உண்மையான கரண்டி அதெல்லாம் இருக்கணும் பண்ணி இதை நான் ட்ரை பண்ணாங்க வித்தியாசம். ஸோ அப்போ அதில் எல்லாம் வந்து எடுத்து அப்புறம் கழுவணும், அதை எதுன்னு செய்யணும். அதுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து எதுவுமே சலிக்காமல் நோ சொல்லாமல் பின்னுக்கு நின்று ஒர்க் பண்ணி அந்த விதத்தில் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஹெல்ப். சரி, இப்பொழுது அந்த காட்சி தொகுப்பினை பார்ப்போம். ஆனால் அதில் வந்து அவருடைய நண்பர்கள் எல்லாம் கோப்பையை கழுவினதெல்லாம் கிடையாது. அதனால் அதிகமான எதிர்பார்ப்போடு இருக்காதீங்க. இப்பொழுது பார்ப்போம்.
நல்ல மாதிரி திருமணம் நடந்து முடிந்தது. திருமணம் முடிந்தது. அவர் இப்பொழுது கணவர். அதற்கு முன்பு நல்ல நண்பர். புதுசாக பெற்றோர் பார்த்து வைத்த திருமணமாக இருந்தால் என்ன எதிர்பார்ப்போடு அவரை திருமணம் செய்து கொண்டீங்க, என்ன எதிர்பார்ப்போடு அவங்கள திருமணம் செய்து கொண்டீங்க என்ற கேள்விகளை நாம் கேட்கலாம். ஆனால் இது வந்து நல்ல நண்பர்களாக இருந்துட்டு பிறகு மன வாழ்வில் ஈடுபடும் பொழுது உங்களுக்கு ஓரளவுக்கு ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்திருக்கும். இருந்த போதும் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து ஏதேனும் மாற்றம், வித்தியாசம், இப்படியா, இதுலலாம் கோவம் வருமா, என்ன இதுக்கு கூட சலிச்சுக்கிறாரு, அந்த மாதிரி தோன்ற மாதிரி ஏதாவது வீட்டில் நடந்திருக்குதா? சொல்லுங்க. ஒன்றும் செய்ய மாட்டார் அவரு. அப்படி இல்லை. ஏன்னா டென்ஷன் எப்பவும் இருக்கும், எல்லாத்துக்கும் டென்ஷன் அவர். அது முதலும் இருந்தது, பிறகும் இருந்தேன். அப்படி பார்க்க ஒன்றும் பெருசாக அந்த மாற்றம் இல்லை. மாற்றம் அப்படின்னு சொல்ல வரல நான். ஆனால் அவர்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்காம பார்த்த விஷயங்கள்லாம் திருமணத்திற்கு பிறகு 2 பேரும் சேர்ந்து வாழக்கூடிய தருணம் இல்லையா அது? இப்போ அந்த சமயத்தில் ஒவ்வொரு நாளும் அவங்கள சந்திக்கிறோம். அப்போ ஒவ்வொரு நாளும் வந்து வித்தியாசமான விஷயங்களை நம்ம பார்ப்போம். புதுசான கேரக்டர், பர்சனாலிட்டி, புதுசான ஆளுமை, அவர்களிடமிருந்து வெவ்வேறு குணாதிசயங்கள் வெளிப்படலாம். அப்போ கோபம் இன்னும் அதிகமாக இருக்குதா, இல்லை அல்ல சில விஷயங்கள் உங்களை கவர்ந்த விஷயமா கூட இருக்கலாம். இப்படி இருப்பாருன்னு நினைச்சேனே, அடடா இவ்வளோ அழகா வந்து இந்த விஷயத்தை கையாளுறாரு அப்படின்னு கூட. நோ அப்படிலாம் ஒண்ணுமே. என்னங்க இப்படி கவுத்துட்டீங்க, நீங்க சொல்லுங்க. டென்ஷன் அதிகம் வர்றது கூட. முந்தைய ஒரு டெலிஃபோன் அடிக்க தான் டென்ஷன். இப்போ வீட்டிலண்டா விடிய மத்தியானமும் இரவும் நடுவ டென்ஷன். வேற என்ன மாற்றம்டா, டெலிஃபோன் வெளியில் போய்க்க நடுக அடிக்கிறது முதல். இப்போ வேற குறைஞ்சு அடிக்கிறதே இல்லை. அது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லோருக்கும் இருக்கிற பிரச்சனை தானே. அப்போ மட்டும் 1 மணி நேரம் கதை பேசும்போது நல்லா இருக்கும். அடிச்சா ஓகே. என்ன விஷயம், சாப்பிட்டாச்சா? ஓகே, அவ்வளோதான். அதான் வீட்டில் கதைக்கிறோம், என்ன டெலிஃபோனில். வீட்டில் ரொம்ப கதைக்கிறீங்க நீங்க. வீட்டில் அப்படியே ரொம்ப தான் பேசிடுவாரா? கம்ப்யூட்டர்ல இருந்து. ஓ, அப்புறம் டிவி பார்க்கறது, படம், நிறைய படம் பார்ப்பேன். அப்புறம் எங்க அவங்களோட எல்லாம் விட்டுட்டு படம் பார்ப்பேன். இப்பதான் கொஞ்சமா வருது பாருங்க, அப்பதான் ஆவேசம் ஆகிறாங்க. சொல்லுங்க. அப்புறம் அதான் அவட்ட நெகட்டிவ். சரி, நீங்க சொல்லுங்க. அவங்க கிட்ட அது நெகட்டிவ் அப்படின்ட்டு இல்லை, அது குறைபாடு அப்படின்ட்டு இல்லை, புது விஷயங்களை நம்ம அறிந்து கொள்ளும் பொழுது அது இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா 2 பேரும் சேர்ந்து வாழும் பொழுது தான் நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்வோம். காதலர்களாக, நண்பர்களாக இருக்கும் பொழுது யூ வில் ட்ரை டு ரிவீல் த பெஸ்ட் ஆஃப் யூன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம கிட்ட இருக்கிற சிறப்பான விஷயங்களை தான் வெளிக்கொண்டு வர முயற்சி செய்வோம். ஏன்னா அவங்களோட பேசுறதே கொஞ்ச நேரம் தானே. அப்போ வந்து அவங்க எவ்வளவுதான் கோபப்படுத்தினாலும் இல்லடா பரவாயில்லடா, இதுக்கும் இல்ல பரவாயில்லடா, நோ ப்ராப்ளம்டா அப்படிதான் சொல்லுவாங்க அப்போ காதலிக்கும் போது. ஆனா இப்போ வந்து வேற இல்லையா? அந்த மாதிரி அவங்க கிட்ட இருக்கிற மாற்றங்கள், புது விஷயங்கள், புதுசா குணாதிசயங்களில் மாற்றங்கள் என்ன நீங்க பாத்தீங்க? கட்டு பறக்கிற கதையெல்லாம் நடந்திருக்கா? கணக்கு அப்படின்னு இல்லை. நாங்கள் என்ன காதலிக்கிற பேர்லேயே வந்து இப்போ நாங்கள் வந்து இப்போ பொய்யா இதுக்காண்டி என்று இருக்கல. ஸோ ரியலாக நான் கோவப்படுறேன்னா கோவப்படுவேன். டெலிஃபோனில் இருக்கும் போது கோவப்பட்ட டெலிஃபோனே உடையும் அவ்வளோத்துக்கு. ஸோ அப்போ அவங்களுக்கு அப்போவே தெரியும் கோவம் அவ்வளோத்துக்கு எனக்கு கோவம் இருக்குண்டு. ஸோ டக்குன்னு டென்ஷன் ஆயிடுவேன். அதே மாதிரி டக்குன்னு அதுக்கப்புறம் அதை வந்து அது அந்த டென்ஷனை வந்து பெருசாக உடனே கோவப்படுவேன். பட் அதுக்கு பிறகு நோம்பலாயிடுவேன். அது அவங்களுக்கு தெரியும். அதால் வந்து அதே மாதிரி அவார்டு இதெல்லாம் தெரியும். ஆனால் இப்போ கல்யாணத்துக்கு பிறகு கூட வந்து பொறுப்புகள் நிறைய வரும்போது வந்து சில சேஞ்சுகள், அதை வந்து எல்லாத்துக்குமே பயப்படுறது. முதல் வந்து பயம் வந்து பெருசாக தெரியல, என்ன கணக்கு விஷயம் பயப்படுறதுக்கு இருக்கல நல்லா. அப்போ எங்களுக்கு இதை பற்றியுமே கேர் இல்லை. எங்களோட லைஃப் எங்கட இது நாங்கள் எங்களுக்கு ஒரு இது இருக்கும்போது வந்து பயங்கள் வந்து கூட இவன் வந்து எதுக்கெடுத்தாலும் டக்குன்னு பயப்படுறது. ஸோ நான் வந்து இதையும் வந்து ஈஸியாக எடுத்துக்கொள்வேன். ஸோ இவள் வந்து அதை சீரியஸாக பயங்கர சீரியஸாக எடுப்பா. அதான் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் பயந்துருவா, உடனே குழப்பி எடுத்துருவா, ஆளுதுருவா, அப்படியான சிச்சுவேஷன் இருக்குது. ஆனால் அது வந்து இப்போ நான்
அதை சமாளித்து ஓகே பிரச்சனை இல்லை எல்லாம் செய்யலாம். அதை வந்து எப்போவுமே நான் எனக்கு பயமாக இருந்தால் கூட நான் செய்யலாம். ஒரு நம்பிக்கை ஒரு இதில் வந்து அப்படி தான் சொல்கிறது. ஸோ அது பிரச்சனையே இல்லை, செஞ்சிடுவேன். அப்படி தான் நான் அது தைரியம் கொடுத்துட்டேன்றது. அந்த பயம் இருக்குது, ஸ்ட்ரெஸ் இருக்குது, டென்ஷன் ஆகிறது கூட. இப்போ அதுவும் பிள்ளைகள் வந்த பிறகு டைம் வந்து எங்களுக்கு ஒரு வலிக்கிற ரெண்டாலே வந்து 4 பேர் வலிக்கிறது, அதாவது வந்து பிள்ளைகளை வலிக்கெடுத்தோன்னு நாங்கள் வலிக்கிறது அங்கே ஒரு இங்கே ஒரு சாமத்தனா. இப்போ ஸ்ட்ரெஸ்ஸுகள் டென்ஷன் அது கொஞ்சம் கூட இருக்குது, அவ்வளோ. அது வந்து நார்மல். இப்போ நானும் வந்து அதுக்கேற்ற மாதிரி நானும் டென்ஷன் ஆகிறேன். ஸோ 2 பேரும் கூட கற்றுப்படுவோம். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் நார்மல் ஆயிரும். ஸோ உங்களை பார்த்தா கீதன் அப்படி சொல்லவே மாட்டாங்க யாருமே. சாந்தமான இருக்கும், அப்படித்தான் இருக்கும். பார்க்குற எல்லாருமே அப்படிதான் சொல்லினோம். ஆனால் உண்மையிலே பார்த்தா அப்படி தெரியல. ரொம்ப சாந்தமானவர், ரொம்ப அமைதியானவர். அதனால வந்து டென்ஷன் பாட்டி தவறான ஒன்று அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனா அந்த கோபத்தை எப்படி தணிக்கிறது, அந்த கோபத்தை எந்த அளவுக்கு அவங்க தணிக்கிறதுக்கான முயற்சிகள் எடுத்திருக்கிறாங்க என்பதனை பற்றி இந்த சிறிய ஒரு இடைவேளையின் பிறகு அறிந்து கொள்வோம். சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்கள் அனைவருடன் இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ குழந்தைகள் பிறந்துட்டாங்க. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, முதல்ல யாரு பிறந்தாங்க, அடுத்து யாரு பிறந்தாங்க, அவங்க பேர் என்ன, என்ன வயசு? முதல்ல இதயன். இதயன், வாவ், அழகான பெயர். அடுத்தவர் இனியன். இனியன், இதயன், இனியன். நல்ல தமிழ் பெயர்கள் இல்லையா? சரி. பிள்ளைகள் பிறந்த பிறகு கொஞ்சம் மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. டென்ஷன் கூடும் இல்லைன்னு நான் சொல்ல வரலை. ஏன்னா அவர் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் 2 பேர் கிளம்பி போகிறதுக்கு டக்குன்னு போயிடலாம் எங்கே வேணாலும். ஆனால் 4 பேர் 2 வரும் பொழுது தாமதமாகும். நீங்கள் தான் பெரும்பாலும் தாய் தான் அவங்கள உடுத்துறது இவங்களை உடுத்துறது எல்லாரையும் கூட்டிக் கொண்டு போகிறது. அதனாலேயே சார் ரொம்ப கச்சு பிடிச்சின்னு வரும். அதை எப்படி சமாளிக்கிறீங்க? அவருடைய கோபம் தணிந்து இருக்குதா, இல்ல அவருடைய கோபம் அதிகமாகும் பொழுது நீங்க எப்படி சாந்தப்படுத்துறீங்க அவரைன்னு நீங்க சொல்லுங்க ஜனனி. இதயன் தனியா இருக்கும்போது ஓகே, அது பெருசா தெரியல. இனியன் பிறந்த உடனே தான் கொஞ்சம் 2 பேரையும் வெளிக்கிட்டு தோணும். அதுக்குள்ள ஒருத்தரை வெளிக்கிட்டு எங்கேயாவது நிற்கும். இவர் வெளிக்கிட கன நேரம் சொல்லும். யார் நம்மளா? இருக்கிறாங்க சிலர் தெரியுமா, நாம கூட பெண்கள் கூட டக்குன்னு கிளம்புவோம். நான் கொஞ்ச நேரத்துக்கு பிள்ளைகளையும் படிக்கிருத்தி 3 பேரும் படிக்க துணிப்போம். ஆனா இன்னும் பண்ணுவாரு தலை செய்வாரு. இந்த பக்கம் வந்துருச்சா இல்ல இங்க கொஞ்சம் குறைப்போம், இங்க கொஞ்சம் கூடிருச்சா இல்ல இங்க கொஞ்சம் குறைப்போம். நடன மணி ஆயிற்று. வெளியில போகும்போது கடைசி நேரம் கொஞ்சம் பண்ணணும், கொஞ்சம் வேற வெட்டணும், அங்க கொஞ்சம் வெட்டணும். அப்ப பிறகு நான் இப்ப அப்படி என்ன வெள்ள நிரம்பி எல்லாம் செய்து முடிப்பேன். நான் அப்படி இருந்தும் சில நேரத்தில் லேட்டான். ஆனா என்ன செய்வது? ஆனால் ஹெல்ப் செய்கிறது எப்படி இருந்தாலும் இரவில் லேட்டாக நான் வேலையால் வரைக்க வீட்டு ஏற்கனவே நின்றாருண்டா கொஞ்சம் சமாளிப்பார். சாப்பாடெல்லாம் கொடுத்து எப்படி நல்ல குழந்தைகளை பார்த்து கொள்வதற்கு சமாளிக்கிறாரா, இல்ல கொஞ்சம் சிரமமா? நான் பார்ப்பார், எல்லாம் பார்ப்பார். நான் பிள்ளைகளை பார்ப்பேன். அதில் ஓகே, ஜஸ்ட் அந்த வெளிக்கிறது லேட் ஆகக்கூடாது. டாக்டருக்கு இந்த டைமுக்கு எழும்பி டைமுக்கு எல்லாம் செய்யறது, பிள்ளைகளையும் கணக்கு பண்ணி அதெல்லாம் கிடையாது. நான் கிளம்பிட்டு நீ என்ன இன்னும் கிளம்பல, அதுதான். ஒரு தோழி இருக்கிறாங்க எனக்கு, அவங்க கிளம்பி பிள்ளைகளையும் கிளப்பி தயாராக இருக்கும் பொழுது திரும்பி பார்த்தா கணவர் இன்னும் வரமாட்டாராம். அவரு உள்ளால நின்று தலையை சீவராரு, சட்டையை போடுறாரு, திரும்பவும் கழட்டுறாரு, போடுறாரு. அதே ஒரு பாடப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஷர்ட் இல்ல, அந்த ஷர்ட்டை போடட்டா, இதை போடட்டா. ஆமா, சிலர் இருக்கிறாங்க ரொம்ப தன்னில நிறைய கவனம் காட்டுவாங்க. இப்போ குழந்தை பிறந்த பிறகும் 2 பேரும் வந்து அந்த நடனம் இன்னும் தொடர்ந்து நடனம் ஆடிக்கொண்டு இருக்கீங்களா? எப்படிங்க சமாளிக்கிறீங்க?
பிள்ளைகளையும் கூட்டி கொண்டு போய் டான்ஸ் கிளாஸில் அவங்க சின்னலேருந்தே டான்ஸ் கிளாஸ்க்கு வராங்க. அப்போ நான் வந்து கிளாஸ் கொடுக்குறபடியாக சின்ன வயசுலேருந்தே என்னோட அந்த டான்ஸ் பழகிற பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து என்னோட மகனோட விருப்பம். அப்போ நான் கூட்டி கொண்டு போய் டான்ஸ் பழக்கும்போது அவை வச்சிருப்பினம், சில நேரம் அவை சாப்பாடு கொடுப்பினம், அவை அந்த நான் டான்ஸ் கிளாஸ் கொடுக்கும்போது அவை பார்த்துக்கொள்வினோம். அப்படி அந்த அதில் டான்ஸ் அப்படியே நம்மளா போகுது. டான்ஸ் வந்து அது ஒரு ஃபேமிலியாக, அதான் டான்ஸ் இப்போ எங்களோட பிள்ளைகளுக்கே வந்து அவைய பார்க்குறேன்டா விருப்பம், டான்ஸுக்கு வரணுமெண்டா இன்ட்ரெஸ்ட், அவை வீட்டில் வந்தால் பயங்கர இன்ட்ரெஸ்ட் அப்படி. ஸோ அதால் வந்து சமாளிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அப்படி 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் எனக்கும். வந்தால் அவையே இப்போ 2 வீட்டை வந்தால் அவையே ஃபுல்லாக செய்யணும். பிள்ளைகளை பார்க்குறது, சாப்பாடு கொடுக்குற, யார் மாற்றுறது மட்டும் நான். என்ன மாத்துறதுன்னு சொல்லி டைப்பர்ஸ் மாற்றும் பொழுது துண்ட கணக்கு எல்லாரும் ஓடிடுவாங்க. அது தெரியும். நான் மட்டும், அம்மா மட்டும்தான். அப்பா மாத்துவாரா? மாற்றுவார். ஆனால் அப்படி அதுவும் அவர் முடிஞ்ச பார்த்து இது ஓகே இது ஓகே இல்லை, எதை பார்த்து எது ஓகே, குஷி கொஞ்சம் இது ஓகே இல்ல, நீ பார்த்துட்டு அம்மா பாப்பா அம்மா தான் மாத்தல. முதலாவது ஃபர்ஸ்ட் மானுக்கு வந்து ஃபுல்லாக கூடுதலாக நான் இது செஞ்சது. அவர் இப்போ டைப்பர் இல்லை, அவர் இப்போ டைப்பர் இல்லை. இல்லை முதலாவது பிறந்திருக்கும் போது அவர் ஃபர்ஸ்ட் டைம் இதண்ட எல்லாம் வந்து நான் தான். இப்போ 2வது மகனுக்கு தான் கொஞ்சம் குறைவு. எனக்கும் வந்து வேறு நிறைய இதுகள் இருக்கிறபடியா, ப்ராஜெக்டுகள் அதெல்லாம் நான் வந்து மைண்ட் என்னோட அங்கெல்லாம் இருக்கிறபடியா சில டைம் எல்லாம் அப்படியே விட்டுருவேன். கொஞ்சம் மற்றபடி இல்லை. இப்போ நான் தான் கட்டாயம் மாற்றணும்னா மாற்றுவேன். அவர் வழி இல்லைன்னா மூக்கில் கத்த போட்டுட்டு மாத்திருக்கீங்க. பெற்றோரான பிறகு நாம செய்யற தியாகங்களில் அதுவும் ஒன்று இல்லையா? அப்பதான் அந்த நேரத்துல தான் நம்ம அம்மா அப்பா எப்படிலாம் சமாளிச்சிருப்பாங்க. அது கொஞ்ச நேரம் நாங்க 5 பேர் அம்மா ஒருத்தரை வச்சு மெனக்கடுறதே அப்பப்பான்னு இருக்குதே, அம்மா எப்படி 5 பேரை வச்சு சமாளிச்சிருப்பாங்கன்னு நினைக்கும் பொழுது கண்கள் எல்லாம் கலங்கும் இல்லையா? குட்டி 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 குட்டியா அந்த நேரத்துல வந்து சொல்ல முடியாத அளவுக்கு அந்த பெற்றோர் மேல அந்த ஒரு மரியாதை வரும். ஒரு மரியாதை, ஒரு அன்பு அந்த நேரத்துல நாம பெற்றோராகும் பொழுதுதான் அந்த நேரத்துல அதிகமாக வரும்னு சொல்லுவாங்க. ஒரு பெண்ணாக பிரசவத்திற்கு பிறகு ஒரு பெண்ணுடைய உடலில் எந்த அளவுக்கு மாற்றம் இருக்கும் என்பது பெண்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. ஆண்களுக்கு தெரியும், ஆனால் அதை அனுபவிக்கும் பெண்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த பலம் குறையும், வேகம் குறையலாம். ஆனால் அதையும் தவிர்த்து அதுக்கு மேல அந்த விறுவிறுப்பு, சுறுசுறுப்பு, உற்சாகத்தை நாம தொடர்ந்து நம்மோடு சேர்த்து கொண்டு வழி நடத்துகின்றோம் வாழ்க்கை அப்படின்னு சொன்னா பெரிய விஷயம். இன்னும் நடனத்துல நீங்க நாட்டம் செலுத்தி கொண்டிருக்கின்றீர்கள்னு சொன்னீங்க. எப்படி பிரசவத்திற்கு பிறகு ஒருவர் அல்ல 2 பேர் பிறந்துட்டாங்க, அப்ப எப்படி இன்னும் அந்த டான்ஸ்ன்றது ஒரு பேஷன் எனக்கு, அது விருப்பம். இப்போ பிள்ளைகளோட கொஞ்சம் இப்போ ஸ்போர்ட்ஸ் செய்கிறதெல்லாம் குறையுது. அப்போ ஓகே டான்ஸாக என்ன விருப்பத்தில் போனால் டான்ஸுக்கு அது எனக்கு ஒரு ஸ்போர்ட்ஸாக இருக்கும். அதில் திருப்பி எனர்ஜி எல்லாம் வரும். இந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆடுறது, அப்போ அவையோடையும் அதையும் வந்து என்னோட நிற்கணும். அப்போ அந்த ஒரு சந்திக்கிற இடமும் இருக்குது டான்ஸ். அண்ட் எனக்கு விரும்பினதை நான் செய்கிறேன். அப்படியே நான் எல்லோரும் பிள்ளைகளையும் கூட்டிட்டு போகலாம். எல்லாம் அந்த ஒரே ஒன்றுக்கதை இருக்கும். ஒரு ஃபேமிலி வேலை கிழமை முழுக்க வேலைக்கு போனால் இரவு வர்றது. ஓகே, இப்போ வீக்கெண்டாவது பிள்ளைகளோட டான்ஸ் கிளாஸ், எனக்கு விரும்பினது பிள்ளைகளையும் வெளியில் போயிடும் எல்லாம் வந்தாங்க. நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க நடனத்தை பற்றி பேசும் பொழுது, அதுவே வந்து ஒரு அவுட்டிங் மாதிரி போல இருக்குது. எங்களுக்கு வந்து அது ஒரு வெளியில அந்த இடத்துல வந்து நாங்கள் எல்லாத்தையுமே ஒரு மறந்து டான்ஸ் வரும். அப்போ அந்த டான்ஸில் இருக்கும்போது டைம் போகிறதே தெரியாது எங்களுக்கு. எவ்வளோ டைமும் அங்கேயே இருப்போம், லேட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு. அப்போ அந்த டைம் போகிறது வீட்டை போகணுமென்ற ஒரு இதே இருக்காது. அப்போ அப்படியான இடத்துக்கு வந்து நாங்கள் வந்து விரும்பித்தானே. எப்படி அப்போ அதை விட்டு கொடுப்பீங்க? நீங்கள் 2 பேருமே சேர்ந்து மேடையிலலாம் நிறைய நடனம் ஆடி இருக்கிறீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ நல்லா பேசுகிறாங்க 2 பேரும். அப்போ அவங்க நடனம் ஆடினா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்முடைய நேயர்களின் நேரம் யோசிச்சிருப்பாங்க. சிலர் என்ன யூகித்திருப்பார்கள் என்றால், நிச்சயமாக அவங்களுடைய காட்சி தொகுப்பு போடாமலையா போயிடுவாங்க அப்படின்னு. சரி, உங்களை எதிர்பார்ப்பை ஏமாற்ற விரும்பலை நாங்கள். இப்பொழுது இவர்கள் இருவருமே சேர்ந்து நடனம் ஆடின ஒரு காட்சி தொகுப்பு பார்ப்போமா?
நடனம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒன்று. குழந்தைகள் பிறந்த பிறகும் அவர்களையும் அழைத்து அந்த நடனத்திற்காக நீங்க போறது ஒரு பெரிய விஷயம் அது. ஏன்னா அந்த நேரத்துல நாள் முழுதும் அந்த வார நாட்களில் நாங்க வேலை செய்துகிட்டு இருக்கிறோம். அந்த விடுமுறை கிடைக்கும் பொழுது இல்லை வார இறுதியில் அந்த நடனத்திற்கு சென்று பயிற்சி செய்யும் பொழுது எந்த அளவுக்கு அது மற்ற விஷயங்களை மறந்து நாங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கிறோம் என்பதனை பற்றி நீங்கள் பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள். இருவரும் சேர்ந்து, ஏன்னா சிலர் மட்டும் கணவர் மனைவி வேலைக்கு போகும் பொழுது வீட்டுக்கு வருவாங்க. அப்போ வீட்டுக்கு வந்த பிறகு இருவரையும் சந்திக்கும் பொழுது, கணவரையோ அல்லது மனைவியையோ சந்திக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் ஆர்வம் கூடும். ஒரு நாள் பூரா பார்க்கல இல்லையா, திடீர்னு அவரை பார்க்கும் பொழுது அந்த ஆர்வம் அப்படின்றாங்க. யார் நம்ம நீ அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு செய்கை காட்டுறாங்க. ஆனால் நீங்கள் நிறைய நேரம் உங்கள் இருவருக்கும் நிறைய நேரம் செலவு செய்கிறீங்க. எப்படின்னா இந்த நடனம் பயிற்சி எல்லாம் எடுக்கும் பொழுது சேர்ந்து 2 பேரும் நிறைய நேரம் செலவு செய்வீங்க. அப்போ எப்படி இருந்தது பயிற்சி செய்யும் பொழுது? அவர் ஒரு நண்பராக திட்டுவாரா இல்ல குருவாக? எப்படி திட்டுவார்? நீங்க ஒன்னும் அவங்கள பேச விடுங்க, முதல்ல அவங்கள பேச விடுங்க. அவங்க இப்பதான் பொங்கி எழுந்திருக்கிறாங்க, அவங்க சொல்லுங்க. திட்டுவார் நல்லா. டான்ஸ் என்னடா இந்த டான்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு தானே இப்ப. அப்போ அந்த அவருக்கு இந்த வேகம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இந்த 2 பிள்ளைகளும் பிறந்தா பிறகு. அப்போ அதில் அவருக்காக ஒழுங்காக செய்யலேண்டு பேசுவார் நல்லா. இல்லை நான் திட்டுறது உரிமையான ஆக்கள்கிட்ட நான் நல்லா க்ளோஸான ஆக்கள்கிட்ட டிரெக்டாக பேசுவேன். அதான் அப்படி. அதாவது மற்றவை இவங்க சில நேரம் மற்றவைக்கு பேசுறது இவாக தான் பேச்சு கூட விழுறது. இப்போ மற்றவையில் இருக்க கோவம் கூட சில நேரம் இவால தான் விழும். ஸோ அதால் இவாக்கு திட்டு விழுறது கூட இருக்கும் டான்ஸ் கிளாஸில். இப்போ மற்றவைக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் கூட சில நேரம் இவா மூலமாக சில நேரம் மற்றவர்களுக்கு சில நேரம் தெரியும். அது அப்போ அதுக்கேற்ற மாதிரி அவள் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளுவா. இப்போ யாருக்கு சொல்லப்படுது அந்த மாதிரி. ஸோ அது எப்படி சொல்றதுன்னு தெரியலைங்க. அதாவது அது எல்லோருக்கும் இருக்கிற ஒரு விஷயம் தான், பொதுவான ஒரு கருத்து. என்னன்னா, நாம உரிமையா நிறைய நேசிக்கிறவங்க தான் நிறைய திட்டுவோம், நிறைய திட்டு வாங்குவோம் இல்லையா? அது அப்படி செய்யக்கூடாது. ஆனா அதுதான் இயற்கை, அப்படிதான் செய்யறோம். நம்ம கிட்ட இருக்கிற கோபம் எல்லாம் சில சமயம் அந்த நேரம் பார்த்து வேலை செய்யற இடத்துல அவ்வளவு கோபம் இருக்கும் நமக்கு. அந்த நேரம் பார்த்து கணவரோ அல்ல மனைவி தொலைபேசியில அழைத்திருப்பாங்க. அச்சுபுச்சு சம்பந்தமே இல்லாம என்ன திட்டுறாரு அப்படின்னு நம்ம யோசிப்போம். அதான் எனக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. கேளுங்க, சொல்லுங்க. அதான் நடக்கிறது. இப்போ எடிட்டிங் அதுகளில் இருந்தா டான்ஸ் வீடியோ கிளிப்ஸ் அதுகளுக்கு அப்போ பார்த்து அடிச்சு பிள்ளைக்கு ஏதாவது செய்தாச்சா, சொன்ன அலுவல் முடிஞ்சுதா அப்படின்றக்க பேசுவேன். நானே எங்க ஆச்சு அதுல நான் வேற என்ன நிற்பேன், ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அடிப்பேன். அப்ப அந்த டென்ஷன் தான் கூட. அவங்கள பாக்குறதுக்கு, ஜனனியை பாக்குறதுக்கு ரொம்ப சாதுவான பொண்ணு மாதிரி இருக்கிறாங்க. ஜனனிக்கு கோபம் எல்லாம் வரும் மாதிரியா சிரிக்க தொடங்கிட்டாரு அவர். நீங்க சொல்லுங்க. கோபம் வரும். இப்ப இவங்களுக்குள்ள கூடுதலாக கோவம்னா நான் கோவப்படும்போது அவள் கோவப்படுது. அப்போ நான் சில நேரம் அவள்கிட்ட சொல்கிறது கதைக்காமல் இருக்க. நான் கோவப்படும்போது எனக்கே தெரியும் நான் தேவையில்லாமல் கோவப்படுறேன், டக்குன்னு டென்ஷன் ஆகும். ஸோ இந்த கோவத்தை இன்னும் தூண்டுறதை அவன் டென்ஷன் ஆகி திருப்பி பேசும்பொழுது திரும்ப. அப்போ நான் சில டைம் கதைக்காமல் இருந்தால் டக்குன்னு ஒரு கொஞ்சம் நேரத்தில் இதாகிடும் கூட. எனக்கு அது டக்குன்னு டென்ஷன் ஆகி வேறு இதில் இருக்க எங்கேயாச்சும் கான்வர்சேஷன் பண்ணி கொண்டு இருக்கும்போது ஏதாவது குழப்பினா டக்குன்னு டென்ஷன் ஆகிடும். மற்றது நித்திருக்கையாக இருக்கும்போது திடீர்னு எழுப்பினா எல்லாம் பயங்கரமாக கோவம் வரும். அப்படி இது. ஸோ அப்போ அந்த மாதிரி இதெல்லாம் இவாவும் டென்ஷன் ஆகும் எனக்கு மேலே. அப்போ நான் சில நேரம் அப்போ இப்போ அந்த டெக்னிக்காக கதைக்காமல் இருப்போம் பெட்டர். கஷ்டங்க. ஆனால் அவங்க திட்டும்போது நம்மளால ஒரு வார்த்தை பேசாமல் இருக்க முடியாதுல்ல. எப்படி அவர் முயற்சி பண்ண. ஓகே, இவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் இடைக்கிட கொஞ்சம் ரொமான்ஸும் வரும். எப்படி ரொமான்ஸ் வரும்? ஓகே ஓகே, அப்படின்னா இப்பதான் வந்திருக்காங்க நம்ம வழிக்கு. எப்படி ரொமான்ஸ் வரும்னு சொல்லுங்க. எப்படி ஏதாவது பர்த்டே அதுன்னு வரைக்கதான் கொஞ்சம் ரொமான்ஸ் வரும். இது என் வயிற்றுல இருக்க கொஞ்சம் வந்தது அந்த நேரம். இது என் பிறந்தோன்னா அப்படியே குறைஞ்சிட்டு இனியன்
இப்போ இனியன் வயிற்றில் இருக்க கொஞ்சம் நாங்களும் அந்த ஒவ்வொரு ப்ராஜெக்ட் செய்கிறோம் நாங்கள் டான்ஸ் கிளிப் அது ஒரு டான்ஸ் கிளிப் செய்யும்போது அப்போ ஃபுல்லாக நாங்கள் ஒர்க் பண்ணபடியாக அதுலேயே போயிட்டு நான் டைரக்ஷன் அது வேண்டும் போது வந்து இவாவும் வந்து ஃபுல் ஒர்க் பண்ணி அந்த ஒரு ஷூட்டிங்கை வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறது வந்து உண்மையிலேயே சரியான கஷ்டம். அந்த விதத்தில் வந்து என்னோட பார்ட்டிசிபேட் பண்ணி ஆக்களை அரேஞ்ச் பண்ணுறதுலேருந்து ஆக்களுக்கு சாப்பாட்டிலேருந்து கிட்டத்தட்ட நாங்கள் சில நேரம் ஷூட்டிங் செய்யும்போது ஒரு 60-70 பேரை வச்சு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறது. இதே இனியன் வயிற்றில் இருக்கும்போது அந்த ஷூட்டிங் செஞ்சிருந்தோம். சரியான அது வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸான அதெல்லாம் முடிஞ்சு வரைக்கும் ஓகே திருப்பி அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சோடனே நார்மல். ஏன்னா அது மைண்டில் இருக்கும். அதே மாதிரி இப்போ ஒரு ப்ராஜெக்டில் மைண்டில் இருக்கும்போது அதே ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும். கூட ஒர்க் பண்ணுறது சில நேரம் ப்ராஜெக்ட் வந்து கேன்சல் ஆகி அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து கேன்சல் ஆகி நாங்கள் திருப்பி அந்த ஷூட்டிங் செய்யும் போதுன்றோம் அந்த டைமில் வீட்டிலையும் சரி டென்ஷனாக இருக்கும், வேலை இடத்துலையும் சரி நான் டென்ஷன் ஆவேன். கொஞ்சம் சிச்சுவேஷன் வேறு மாதிரி இருக்கு. ஏன்னா ஃபுல் கான்சன்ட்ரேஷன் வந்து எனக்கு வந்து இந்த டான்ஸ் கிளிப் வீடியோ இது அந்த இதுக்குள்ளே தான் மைண்ட். எனக்கு அதுதான் விருப்பம் ஃபுல்லாக வந்து அது 24 மணி நேரம் செய்யணும்னாலும் செய்வேன். ஸோ அதில் மெயின் இப்போ அந்த டைமில் வந்து ஃபேமிலியாக இருந்தானே யாராக இருந்தேன்னு என்னால் அதை உள்ள அந்த நார்மலாக கொடுக்க முடியாது. அதுதான் ஃபர்ஸ்ட்டாக சில டைம் அதான் அப்படியே பேக்கன்ஸ் வந்து போகிறது. நாங்கள் தனியாக ஒரு 2 வீக் அப்படின்னு போகிறது இருந்தால் அப்படி போனாலாவது ஸோ ஒன்றையுமே எதுவுமே இல்லாமல் ஃபுல் ஃப்ரீயாக இருப்போம். இது வெரி இன்ட்ரெஸ்டிங். இப்போ தனியா போறது அப்படின்னா பிள்ளைகளை விட்டுட்டு போவீங்க? இல்ல பிள்ளைகளோட. ஆனா நாங்க இப்ப ஃபேமிலி வீட்டை இல்லாமல் அந்த ஒரு ஹோட்டல் அப்படி ஏதாவது வந்து ஃபேமிலிக்கு போனால் திருப்பி என்ன ஒரு டென்ஷன் அதிகரிக்குமே தவிர குறைக்கிற மாதிரி. அப்படியான இடங்களில் போனால் வந்து இப்போ நாங்கள் எதுவுமே இருக்காது. நாங்கள் தனியாக வேகன்ஸ் நெடுகிழமை வந்து கடற்கரை இல்லாட்டி ஒரு பீச் அப்படி ஒரு கூலாகவே இருப்போம். இந்த டான்ஸ் இது ஐடியாக்கள் எல்லாம் அந்த இது மாதிரி இருக்காது, ஃபோன் இருக்காது, யாரும் ஃபோன் பண்ண. இப்போ நாங்கள் வந்து கூடுதலாக போகிற நாடுகள் வந்து வேறு நாடுகள் அது யூரோப்புகள் இல்லாமல் சில நேரம் வேறு நாடுகளில் போகிறோம். அப்போ ஃபோன் இதழ் இருக்காது. அப்போ அந்த எல்லாம் எந்த டென்ஷன் மேலே எங்களுக்குள்ளே மட்டுமே இருக்கும். அப்போ நாங்கள் ஃபுல்லாக வந்து குழந்தைகளை பார்க்குறதும் எங்களோட ஃபேமிலி அப்படியே இருக்கும். அப்போ அதுகள் வந்து கூடுதலாக அடிக்கடி செய்கிற மாதிரி எனக்கு வந்து எங்கேயாச்சும் போகிறேன்னா விருப்பம். அதுவும் கார் டிரைவிங்னா இன்னும் விருப்பம். கண்ண நேரம் லாங் டிரைவில் கூட நான் போயிட்டு இருப்பேன். ஏன்னா அந்த கார் லாங் டிரைவ் ஸ்டாப் பண்ணுறது திருப்பி இதுன்றது அப்படின்றதில் வந்து விருப்பம் கூட சலிக்க மாட்டேன். எப்படி இருந்தாலும் எங்கே போகிறோம்னாலும் நாங்கள் கூடுதலாக வந்து வீக்கெண்ட் வருது எங்கேயாச்சும் போவோம் ஐடியா போட்டால் டக்குன்னு இந்த இடம் போகலாம், புதுசாக ஒரு இடம் வந்து பார்த்து தேடி போட்டு ஓகே ஓடலாம். இத்தனை மணி அது லாங்காக இருந்தால் கூட சொல்லுவோம் தூரம் போகலாம், நீ ஓடிட்டாங்க வந்து இதன் கலைச்சி போய் இப்போ அடுத்த நாள் தான் 4 மணி நேரம் இல்லை நான் போவேன்னு சொல்லி எடுத்து அப்படி போகிறது. ஸோ அப்படியான டைமில் மாதிரி இருந்து யோசிக்கிறீங்கள போகலாம் அவ்வளவுதான். நீங்கள் 2 நாள் பிள்ளைகளுக்கு எல்லா சாமானும் எடுத்து வைக்கிறது எல்லாம் இருக்கு. ஐடியா போடுறது நான் அமல்படுத்துறது அவங்க, அது ஐடியா போடுறது ட்ரை பண்ண போகிறது நான் தானே. ஸோ இப்போ தெரியுது வேலை மட்டும். இப்ப தெரியுது எனக்கு லாங் டிரைவ் வந்தா ரொம்ப விருப்பம் அப்படின்ட்டு அவர் சொல்றது இப்ப தெரியுது. அதெல்லாம் அம்மா தானே பாக்குறது. நீங்க சொல்லுங்க, அந்த மாதிரி உங்க குடும்பத்தை மட்டும் கூட்டிக்கிட்டு நீங்க வெளிநாடுகளுக்கு செல்லும் பொழுது எப்படி ரிலாக்ஸா இருக்கு உங்களுக்கு? சொல்லுங்க. ரிலாக்ஸ் இப்படி ஓகே போய்க்க கொஞ்சம் கூட வேலை பார்ப்பேன். என்னண்டா வீட்டில் இருந்து அந்த கம்ப்யூட்டர் அதுவெல்லாம் இல்லாட்டி ஓகே அப்போ ஒரு பிள்ளைகளையும் கவனிப்பார். அப்போ 2 பேரும் பாதி செய்வோம். இப்போ நான் விடிய எழுப்பி பாலை கொடுத்து ஏதாவதுண்டா இவர் குளிக்க பார்த்துட்டு விடுவார். அப்புறம் நான் துடைச்சி உடுப்பு போட்டு விடுறேன். அப்படி அதே வீட்டேண்டா நான் மட்டும்தான். அப்புறம் யூ வில் ஹேவ் ஹிம் ஃபார் யுவர் செல்ஃப்னு சொல்கிற மாதிரி அந்த நேரத்தில் அவர் உங்களுக்கு மட்டும் தான். சரி, உங்கள் 2 பேருக்குள்ள ஏதாவது திட்டம் இருக்குதா? ஏதாவது திட்டம் போட்டு இருக்கிறீங்களா? 2 பேரும் சேர்ந்து செய்யணும், பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து செய்யணும், அந்த மாதிரி ஏதாவது திட்டம் வச்சுருக்கிறீங்களா நீங்கள்? இனிதான் இப்போ டான்ஸில் கொஞ்சம் இன்னும் கூட செய்கிறது கிளிப்ஸ் அதுகள். ஆனால் அதே நேரம் பிள்ளைகளோட எஜுகேஷன் அதையும் ஒழுங்காக கண்டினியூ பண்ணிக்கொண்டு அதுக்காக பிள்ளைகள் நாங்கள் இதுக்குள்ளே இருந்து பிள்ளைகளை கவனிக்காட்டி அது சரி. இங்கே ஃப்ரான்ஸ்லேயும் டக்குண்டு ஒரு வேறு வழிக்கு போகலாம். அப்போ அந்த கூடுதலாக கிட்டவே இருந்து பார்த்துக்கொள்ளணும் பிள்ளைகளை எப்போவுமே. ஸோ அதெல்லாம் செய்து கொண்டு பிள்ளைகளும் எங்களோட இருக்கணும். இப்போ நான் என்னென்னா என்னோட டான்ஸ் பழகிற பிள்ளைகள் எல்லாமே வந்து இப்போ இவைக்கு ஒரு ஹாபி ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயத்தை காட்டிட்டோம்னா அதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கும்போது வேறு விஷயங்களுக்குலாம் போக விரும்ப மாட்டேன். ஸோ அதுக்கு மெயின் இப்போ எனக்கு வந்து நான் டான்ஸ் தான் ஃபுல். அப்போ அதிலே தான் இருக்கும். வேறு ஹாபியாக இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வந்து தனியாக போவோம் அப்படி இப்படின்னா கூட சில டைமில் எனக்கு இது இருக்குது டான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அது மாதிரி அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயத்தை தரணும். அதே நேரம் அவங்கள வந்து நல்ல வழியிலையும் கொண்டு போகணுன்ற ஒரு நோக்கம்
பக்கம் இருக்குது. மற்றபடி பிளானிங் ஃபேமிலி இப்படி இது அப்படின்ற ஒரு பிளானிங்குமே இல்லை. ஜஸ்ட் எங்களை மாதிரியே எங்களோட பிள்ளைகளும் அதே நிலைமைக்கு அதே மாதிரி வரணும் அப்படின்ற ஒரு ஆசை தான் நிறைய. ஃபேமிலிகளோட இப்போ நான் இருக்கிற இடத்துல எல்லோரும் இருக்கணும், என் ஃபேமிலியும் ஃபுல்லாக அதே இடத்துக்கு எல்லோரும் நடு இப்போ சந்திக்கிறது எல்லாம் செய்கிறது அப்படி இருக்கிறபடியாக பிள்ளைகளும் நல்ல பழக்கங்கள் ஃபேமிலியண்டா என்ன அம்மம்மா தாத்தா எல்லாரையும் தெரியும். அப்போ அப்படியே அவங்க எஜுகேஷனோட நாங்களும் போனோம். இந்த நிகழ்ச்சியில் வந்து எங்களோட கலந்து கொண்டு உங்களுடைய சுகதுக்கங்கள் எல்லாவற்றையும் எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு கீதன், ஜனனி மிக்க நன்றி. கேட்டிங்களா? அதாவது வாழ்க்கையை வழி நடத்தி கொண்டிருக்கும் பொழுது நமக்கு வரும் சவால்களை எப்படி சமாளித்து கொண்டிருக்கின்றோம். பெரியவர்களுக்கு ஒரு 25, 30, 60 ஆண்டுகள் திருமணமாகி வாழ்க்கையை வழி நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கு இவர்கள் சின்ன பொண்ணுங்க, சின்ன பையங்க, சிறுவர்கள் தானே அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கலாம். ஆனால் இவர்களை பொறுத்தளவில் அந்த 8 ஆண்டு காலம் குழந்தைகள் பிறந்த பிறகு எப்படி இருவரும் சமாளிக்கின்றனர், எந்த நேரத்தில் தம்பியுடைய டைப்பரை நீங்கள் மாற்றணும், எந்த நேரத்தில் தம்பியுடைய டைப்பரை நான் மாற்றணும், இதையெல்லாம் உட்பட அவர்கள் நடனமணிகளாக இருக்கிறதுனால அந்த நடன பயிற்சியிலையும் அவங்க ஈடுபாடு காட்டணும். குழந்தைகளையும் சேர்த்து கூட்டிக்கிட்டு போனோம். நாங்கள் இதில் ஈடுபாடு காட்டிக்கிட்டு இருக்கிறதுனால எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் நிராகரிக்க மாட்டோம் என்ற விஷயங்களை ரொம்ப கவனம் செலுத்தி அழகாக வாழ்க்கையை வழி நடத்தி கொண்டிருக்கும் இந்த தம்பதிகளுக்கு இந்த தருணத்தில் நன்றி சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில இருந்து உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்கின்றேன். உங்கள் சிவகாமி விநாயகன். சந்திப்போம். Come